அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 6/3/2024, அதாவது மாசி மாதம் 23ஆம் புதன்கிழமை காலை 6:31 ஏகாதசி தான் நடக்கிறது. அதே மாதிரி பூராட நட்சத்திரம் 2:52 வரை, அதற்கு மேல் உத்திராட நட்சத்திரம். இன்று ராகுகாலம் மத்தியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30லிருந்து 9 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30, சாயங்காலம் 4:30லிருந்து 6:30. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் ரிஷபராசிக்காரங்களுக்குரியது. கலர் பச்சை, போடக்கூடாத நிறம் சிவப்பு. சாப்பிட வேண்டியது இந்த தேங்காய் சம்மந்தப்பட்ட தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய்க்கு பண்ணும்போது மனசு அலைமாயாமல் இருந்திருக்கும், உடம்பும் பெரிய நெகட்டிவ் இல்லாமல் ஒத்துழைக்கும். ஓகே, இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறது. உங்களுக்கு வெற்றிக்கு காரணம் உங்களோட திறமை, உழைப்பு, முயற்சி தானே தவிர அதிர்ஷ்டம்னு இல்லை. இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபே எப்பவும் குறை சொல்கிறவங்க உங்களோட உழைப்புக்கு உண்டான வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பாராட்டுறாங்க. அதே மாதிரி வீடு, நிலம், வாகனம் எல்லாமே ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுத்துக்கிட்டு வருது. பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் செக்டாரில் உள்ளவங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. அதாவது இந்த ரொம்ப வயசானா கூட திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்திருக்குது. ஆமாம், வியாபாரிகளுக்கு லாபம் நல்லா தான் இருக்குது. சிறு சிறு பிரயாணங்கள் அமையுது. அந்த பிரயாணத்தினால அந்த போன நோக்கம் வெற்றி அடைகிறது. சும்மா எய்ம்லெஸ்ஸாக போகல, ஏதோ காரணத்துக்காக போகிறீங்க, போன காரணம் சக்ஸஸாக நடக்குது. ஆமாம், அதிக செலவு வந்தாலும் கூட அந்த எல்லாமே நல்ல செலவு தான், தேவையில்லாத செலவுகள் கிடையாது. ஓகே, அதுக்கு தகுந்தபடி பணவரவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சேஞ்ச் கிடைக்குது. ஆமாம், அடுத்தால எப்படின்னா மூத்த சகோதரர், அதாவது அண்ணன் அல்லது அண்ணி, அதாவது அண்ணன் அல்லது அக்கா உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஆமாம், அதே மாதிரி கணவன் மனைவிகளில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி, ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக ட்ரைவ் பண்ணுங்க. சின்ன விபத்துக்கள் அது இது நடக்கிறதுக்கு சான்சஸாக இருந்தார், அதுக்காக பயப்பட வேண்டாம், மெதுவாகவே போங்க. கடகராசி. அடுத்து இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். நீண்ட நாள் கனவு நனவாக போகிற நாள் இது. ஆமாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக தவம் இருந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அது பண்ணுறவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான நாள் இது. ஆமாம், அதே மாதிரி பூர்வீகம், அதாவது அப்பா தாத்தா வழி சொத்தில் உள்ள அந்த லிட்டிகேஷன் இருக்கிறது அது ரெக்டிஃபை ஆயிடுது. அது பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கிது. ஆமாம், அதாவது எப்படின்னா மனசில் ஒரு உணர்ச்சிகள், பல உணர்ச்சி, கோபம், தாபம், சந்தோஷம், திகில், எல்லா உணர்ச்சியும் கலந்து வருது. பட் முடிவுகள் சாயங்காலம் எல்லா உணர்ச்சியுமே மன அமைதியே உங்களுக்கு கிடைக்கிறது. ஆமாம், பயம்ங்கிறது வேண்டாம், நல்லா தான் இருக்குது இன்றைய பொழுது. சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்னா, அம்மா அப்பா அவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு உண்டான பலன் இன்னும் கிடைக்க ஆரம்பிக்கலை. ஜுரம், தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்கள் பாடியில் இருக்கக்கூட ரெசிஸ்டன்ட் பவர், நோய் எதிர்ப்பு சக்தினால நீங்கள் ஆஸ்பத்திரி போனாமலே ஏதோ பக்கத்துக்கள் மருந்து மாத்திரை வாங்கி தண்ணி சரி பண்ணிக்கிட்டீங்க. மனசில் எந்த குழப்பமும் இல்லை, மனசு வெரி கிளியர். ஆமாம். அடுத்து கன்னியாராசி. வேலை இல்லாதவங்க, கூட பிறந்தவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. ஆமாம், மனைவி மாளி சுற்றத்தினர், மனைவியோட சொந்தத்தினால சின்ன பிரச்சனை,
அந்த விவாதம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பணவரவு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது. எதையும் சமாளிச்சுக்கலாண்டா, நம்மளை மிஞ்சி எங்கே போகிறது அப்படிங்கிற துணிச்சல் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். உங்களுக்கு வந்து எப்படின்னா தொழிலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் என்னது செஞ்சு இதை செஞ்சு எவ்வளோ செஞ்சாலும் இல்லை அப்படின்னு ஒரு வேணோ தானோன்னு சரிங்களே தவிர இன்வால்மெண்ட்டாக செய்ய மாட்டேங்கிறீங்க. ஓகே. அடுத்து துலா ராசி. அதாவது வியாபாரம் செய்கிறவங்க வந்து இடத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் அதாவது விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. கடன் வாங்கி வந்து அசையா சொத்து லேண்டு சைட்டு அந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணுறீங்க. நினச்ச அளவில் உங்களால் பணத்தை பிரட்ட முடியுது. எவ்வளோ நாளும் உருட்டி பிரட்டி எடுத்துருந்தீங்க. ஆமாம். கணவன் மனைவி உறவு வந்து நல்லா தான் இருந்துட்டு. ஸோ இன்றைய நாள் பரவாயில்லை, நல்ல நாள் தான். அடுத்து விருச்சிக ராசி. அதாவது வந்து கணவன் மனைவி சேர்ந்து ரிலேஷன் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் பார்த்து உங்கள் மனைவி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதை நினச்சி உங்களுக்கு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அந்த நொடியில் வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம். அதே மாதிரி காலேஜ் முடிக்க போகிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உபயோகப்படுத்திக்கோங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மாமூலாக எஜுகேஷன் அதாவது ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு எஜுகேஷன் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. மிகவும் அருமையான நாள். நினச்சதெல்லாம் பெரிய அளவில் நினைக்கிறீங்க. பெரிய அளவில் நினைங்க, அது பெரிய அளவில் நடக்க போகுது. ஆமாம். நீங்கள் வந்து குருவினோட அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க. இவன் தனுசு ராசினா குருவுக்கு உள்ளது இல்லையா? அதனால் வந்து எப்படின்னா அடிக்கடி ஜலசி துரோகம் வஞ்சகம் அந்த மாதிரிப்பட்ட மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்காது. அதனால் கடவுள் உங்களை நல்லா தான் வைப்பார். இப்போது வந்து முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பம் நடக்க போகுது. இப்போத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏர்முகம்தான். ஓகே, நன்று. அடுத்து மகர ராசி. மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு லாபம் வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு லாபம் வருது. பிரயாணம் செய்பவர்களுக்கு போன காரியம் நல்லபடி சக்ஸஸ் ஆகுது. ஆமாம். கூட பிறந்தவங்க வந்து சப்போர்ட்டு பண்ணுறாங்க. போலீஸு மிலிட்ரி ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கும்பராசி. தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நடக்குது, லாபத்தை தான் காணும். குடும்பம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆமாம். இந்த வாயு பிடிப்புங்கிறதுனால முதுகு உடம்பு வந்து கொஞ்சம் ஒத்துழைக்க மறந்துக்கிட்டு இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள், எல்லாம் நல்லா இருக்குது. கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், வாங்கிக்கோங்க. ஆமாம். அடுத்து மீன ராசி. மத்தியானத்துக்கு அப்புறம் மனசு வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து உங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆமாம். மனசு வந்து நமக்கு இனிமேல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் அதிர்ஷ்டம் வர போகிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி செய்ய வேண்டாம், லிமிட்டாக பண்ணிக்கோங்க. ஆமாம். சைடு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், இன்கம் வர்றது மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிமேல் வந்து அந்த சைடு பிஸ்னஸ் மூலம் உங்களோட செலவுக்கு உண்டான அளவில் பணம் வருது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதை லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். கிரகங்களில் ராகுவை பற்றி கொஞ்சம் கம்மி தான் சொல்லியிருக்கிறோம். ராகு வந்து தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலை, நைருத்தி மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே டாமினேட் பண்ணக்கூடியது. அதனால தான் அந்த இடத்துல பீரோ வச்சா காசு வரும், எல்லாம் வரவுக்கு உண்டான கிரகம் ராகு தான். ஓகே. அடுத்தால வந்து எப்படின்னா ஸ்பெக்குலேஷன், ஆராய்ச்சி துறை, இதற்கெல்லாம் உண்டான கிரகம் வந்து ராகு. ராகு நவரத்னங்களில் ராகுவனோட பலத்தை கொடுக்கக்கூடியது வந்து கோமேதகம். ஆமாம். இப்போது இருட்டிலோட அதிபதி ராகு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பூமியினோட இருண்ட பகுதி தான் ராகுங்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அதனால் இருட்டுக்கு அதிபதி வந்து ராகுன்னு சொல்லக்கூடியதான்.
இந்த காட்ராக்ட் இருக்குதுங்க இல்லையா, கண்ணில் கான்ட்ராக்டு சர்ஜரி பண்ணுறோம் இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ராகு தான். அதுபோக மூச்சு திணறல், தோல்வியாதி, சின்ன சின்ன அலர்ஜி அந்த மாதிரி வர்றது வந்து புதன் சம்மந்தப்பட்டது. பெரிய அந்த திட்டு படை அந்த மாதிரி வருது பார்த்திங்க இல்லையா, தேஜஸை குறைக்கக்கூடியது வந்து ராகு சம்மந்தப்பட்டது. ஆமாம். அதே மாதிரி எலும்பு முறிவு, கீழே விழுந்து கைகாலை ஒடிச்சிக்கிட்டோம்ல, போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த ராகு தான். ஆமாம். அதே மாதிரி வந்து அந்த சிரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தோல்வார், அது விஷக்கடி அப்பப்போ அது இது விஷமாக உள்ளது, தேள் பாம்பு பூரா அது இது நாய் பூனை இது கடிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம்தான். அதே மாதிரி வந்து எப்படின்னா, முன்னோர்களில் அப்பா வழி சொந்தம், தாத்தா அப்பா வழி தாத்தா அப்பா வழி பாட்டி அந்த மாதிரி தந்தை வழி சொந்தங்களுக்கு உண்டான கிரகம் வந்து ராகு தான். இந்த ராகுங்கிறது வந்து எப்படின்னா ஃபாரின் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க லேட்டஸ்ட் இது பிரகாரம். அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் உடையதாக இருந்தால் ராகு நல்லா இருக்கணும், இல்லை ராகு திசை புத்தி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ராசி எந்தெந்த ஊருக்கு சூட்டபுளுங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆமாம். முதல்ல வந்து மேசம். அந்த மேசம் வந்து எந்தெந்த நாட்டை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அதாவது ஏரிஸ், அடுத்தால ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, டென்மார்க், ஜெர்மனி, போலந்து, சிரியா, ஃப்ளாரன்ஸ், அந்த மாதிரி பக்கிங்ஹாம், இதெல்லாம் வந்து மேசத்தை இண்டிகேட் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு திசை நடக்குது, அந்த திசை வந்து அந்த இடத்துல இருக்குது, அப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா அப்போ எந்த நாடுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஆமாம். அதே மாதிரி வந்து ரிஷபராசி வந்து பாரசீகம், அயர்லாண்டு, ஆசியா மைனர் அண்டு ஹாலந்து, இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு உண்டானது. அதே மாதிரி மிதுனத்துக்கு வந்து யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா, லண்டன், பெல்ஜியம். ஆமாம். அடுத்தால வந்து வெனிஸ், சான் பிரான்சிஸ்கோ, இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து மிதுனத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது. நாளை மிச்சம் உண்டான ராசிக்கு உண்டான தேசங்களை நான் விளக்கி சொல்லுகிறேன். நன்றி.